ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், அறுவடைன்னு சொல்கிறதுக்குன்னா அவங்க தின்ன மிச்சம் இருக்கிறத பறிச்சுட்டு போகிறேன்னு சொல்லலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு ஒவ்வொன்றும் தின்னு வச்சுருக்காங்க. இது வந்து சிவப்பு மக்காச்சோளங்க. ஒரு வெப்சைட்டில் தான் விதை வாங்கி போட்டேன், நல்லாவே வந்தது. பட் ஃபுல்லாக தின்னு வச்சுருக்காங்க பாருங்கள். இதில் பாருங்களேன் எவ்வளோ அருமையாக முத்தாக இருக்குது. இன்னும் இலசாவே இருக்குங்க. முத்தட்டுன்னு விட்டேன் நான், தான் எல்லாம் காணு முத்தட்டுன்னு விட்டேன் பாருங்களேன். எல்லாமே தான் இது இன்னும் இப்போ தாங்க சின்னது, இப்போ தான் முளைச்சி வருது, பருப்பு விட்டுட்ருக்கு. அதில் பாருங்கள் எப்படி தின்னு வைக்கிறாங்கன்னு. ஃபுல்லாக காலி பண்ணுறாங்க, ஒன்று கூட விட மாட்டேங்குது பாருங்கள். இந்தா பார்க்க நல்லாயிருக்கும், ஆனால் திருப்பினோம்னா நல்லா இருக்காது. பாருங்கள் என் பின்னாடி நின்ட்டு பிபின்றது. ஃபுல்லாக எதுவாக இருந்தாலும் எது திங்க முடியுதோ அதெல்லாம் தின்னு வச்சிடுறாங்க. டொமேட்டோலேருந்து பாருங்கள், ஒரு மக்காச்சோளம்னா நல்லா இருக்கா பாருங்கள். எல்லா செடியிலையும் சரி. இது வந்து நான் ஏடிஎம் மாடல் போட்டேன், இது முடிய போகுது. அது ஏடிஎம் மாடல் இங்கே என்னால் மெயின்டைன் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் இது முடிய போகுது. எல்லாமே சீசன் முடிஞ்சிருச்சு. கத்திரிக்காய் மட்டும்தான் வந்துட்டுருக்கு. இன்னும் பீட்ரூட் கொஞ்சம் இருக்குது, அவ்வளோதான். முள்ளங்கி நாங்கள் பறிக்காமையே கொஞ்சம் முத்தி போச்சு பாருங்களா. ஆமாம், முத்தி போச்சுங்களா. அதனால் ஒவ்வொரு செடியும் இருக்குது, நல்லா தான் இருக்குது. வந்தது, நல்லா வந்தது. ஓ, வெண்டைக்காய் சின்ன செடியிலே நல்லா காய் வந்தது. எல்லாம் பறிச்சாச்சு. விதைக்கு விட்டு வச்சுருக்கோம் பாருங்களா. இவங்களோட தொல்லை தாங்க முடியலங்க. ஃபுல்லாக வந்து தின்னு வச்சிடுறாங்க. இந்த சிட்டுக்குருவி, எத்தனையோ டைப் ஆஃப் குருவி இருக்குது, கரெக்டாக வந்து சாப்பிட்றாங்க. நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்க சாப்பிட்டது போக தான் நம்ம எடுத்துகிட்டு போக முடியும். நானும் விதைக்கினா 1-2 கவர் கட்டி வைக்கலான்னு பார்த்தேன். எது கொஞ்சம் ஏமாந்தேன், ஃபுல்லாக போயிட்டுங்க. எல்லாமே ஒன்று விடாமல் தின்னுட்டு. இப்படியெல்லாம் விவசாயம் பண்ணால் விவசாயிங்களுக்கு எது மீதி ஆகும் சொல்லுங்கள்? ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணி நம்ம ஜீவாமிர்தம், கனஜீவாமிர்தம் எல்லாம் ரெடி பண்ணி போட்டு அந்த கஷாயம் இந்த கஷாயம் அடித்து கொண்டு வந்து ஒரு விதைங்களை கொண்டு வந்து காய்கறிகளை கொண்டு வந்து பறிக்கும்போது இது மாதிரி பறிச்சுட்டு போனால் நாங்கள் விவசாயிங்க எப்படி பிழைக்கிறது சொல்லுங்கள் நீங்களே பாருங்கள். ஆனால் எதுனா ஒரு ஜீவன் திங்குதில்ல, அது வரைக்கும் சந்தோஷத்தோடு போகிறேங்க. சரிங்களா?